மகிழ்ச்சி நாளை காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கூடியிருப்பது அவர் நமக்கு அளித்த மாபெரும் இரக்கம். ஆகவே கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்த அந்த தேவனை துதித்து பாடி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். துதித்து பாடிய பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாம். துதித்து பாடிய பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே. துதித்து பாடிய பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிக்கிறோமே. ஆனந்தமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்மையாயுள்ளமே மிகவும் கெடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்மையாயுள்ளமே மிகவும் கெடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். Hallelujah.
பாதைகள் தீர்த்திட வந்திடுவார். வாருமை தேராவனை திருவோம். பாதைகள் தீர்த்திட வந்திடுவார். வாருமை தேராவனை திருவோம். வாரத்திலே ஒன்று சேர்த்திடுவார். விரைந்து நெருங்கிட சோதனைப்போமே. ஆத்துதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். உலக சூழ்நிலை நாம் பல சோதனைகள் மத்தியிலே நாம் கடந்து சென்றாலும் பக்தனாகிய தாவீது, பக்தனாகிய தானியேல், அநேக பரிசுத்தவான்களை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவள் சோதனை மத்தியிலே தேவன் அவளை அற்புதமாய் நடத்தினார். தானியேல் சிங்கங்களில் இருக்கும் பொழுது தானியேலை சிங்கங்கள் வாய்களுக்கு தப்புவித்த தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். அந்த பொருளுடைய ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். சிங்கங்களில் நான் இருந்தேன். அவரை சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன். வழித்துணையாய் என்னை நடத்தினார். சிங்கங்களில் நான் இருந்தேன். அவரை நடத்தினார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன். வழித்துணையாய் என்னை நடத்தினார். சிங்கங்களிலோ துணையிருக்கோ அவர் என்னை காத்திருந்தார். சிங்கங்களிலோ துணையிருக்கோ அவர் என்னை காத்திருந்தார். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காப்பவர். சிங்கங்களிலோ சூளையிருக்கோ அவர் என்னை காத்திடுவார். சிங்கங்களிலோ சூளையிருக்கோ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகளே சுற்றி வந்தாலும் ஒரு சிறிய காப்பாரே. எதிரிகளே சுற்றி வந்தாலும் ஒரு சிறிய காப்பாரே. ஆவியினாலே தந்தையே சாத்தானின் சமுத்திரம் விழுங்குவே. ஆவியினாலே தந்தையே சாத்தானின் சமுத்திரம் விழுங்குவே. அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே
பாடத்தோடு கூட நாம் இந்த பாடலை சேர்ந்து பாடும். ஹல்லேலூயா. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் செய்திகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் செய்திகள் கொண்டென்னை காப்பாரே.
என்றும் ஓசன்னா 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 பாரு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. நம்முடைய ஓயாமல் துதி மகிமைப்படுத்துவோமா? சத்துருவை மீட்பார், எதிரியை அடக்குவார், இயேசுவை மீட்பார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மீட்பார், எதிரியை அடக்குவார், இயேசுவை மீட்பார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டிரு. நீயோ கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். Amen. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம். துதிக்கும் பொழுது கட்டுகளெல்லாம் மறைந்து போகும் ராஜாவாம் இயேசுவை. கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புதுபெயர் தருவார். கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புதுபெயர் தருவார். நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு. நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் 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 ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Lord. Amen, amen, amen. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், வணங்குகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் இயேசு என்றாலும் தெய்வமே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் இயேசு ராஜனே, உந்தன் ஆட்சி என்னில் வேண்டும், ஆளுகை செய்திடுமே. உந்தன் ஆட்சி என்னில் வேண்டும், ஆளுகை செய்திடுமே. தூதர்கள் யாவரும் போற்றிடும் தேவனே, உந்தனை உயர்த்த
சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் இயேசுராஜனே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் இயேசுராஜனே, எகிப்தின் ஜனம் தீர்க்க எழுந்தீர் எந்தன் தேவா, தரிசனம் தந்து நடத்தினீரே, உம்மை என்றும் நான் தொழுதிடுவே, என்னை நடத்திடுவே, என்றும் என்னை நடத்திடுவே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் இயேசு என்றார் தெய்வமே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் இயேசுராஜனே, பவுளை பவுளாக தமஸ்கு நடுத்தெருவில் தரிசனம் தந்து மாற்றினீரே தேவா, உம்மை என்றும் பணிந்திடுவே, போற்றும் படைக்கிறே, என்னை போற்றும் படைக்கிறே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் இயேசு என்றார் தெய்வமே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் இயேசுராஜனே, உந்தன் ஆட்சி எம்மில் வேண்டும், ஆளுகை செய்திடுமே, மூப்பர்கள் யாவரும் பணிந்திடும் தேவனே, உந்தனை உயர்த்தியே தொழுவோம். உயரமண்டலமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த தேவன், ஆயிரம் ஆயிரமான கேருபீன்கள் சேராபீன்கள் துதிக்கிற துதிகளின் நடுவே வசிக்கிற தேவன், 24 மூப்பர்களும் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்கிற வணக்கத்துக்குரியவர், கனத்துக்குரியவர், தொழுகைக்குரிய அந்த மகா பரிசுத்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அவரே உயர்த்திருக்கும்படி உன்னதங்களில் வீற்றிருக்கிற அந்த தேவனை இன்னுமாய் நாம் மேன்மைப்படுத்தும்படி இந்த காலைகளிலே கர்த்தர் எழுந்தருளி பெரிய காரியங்களை செய்யும்படி. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. Amen. Glory, 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 glory to God, glory to God, glory to God. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் தேவனே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. ஆமென். முழங்கால் படிட்டு கர்த்தருக்கு கொஞ்ச நேரம் அவர் சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்கள் மத்தியில் முழங்கால் படியில கஷ்டமா இருக்கட்டுமா, எழுந்து நின்னுங்க. ஆனா உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டாம். எங்கள் மத்தியில் ஆமென், ஆமென், ஆமென். எங்களோடு என்றும் வாசம் செய்யோ, எங்கள் மத்தியில் மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவில் வசித்திட இறங்கியே வாருமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே.
உமக்கு சிங்காசனம் அமைத்திட. ஹalleluya. சுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. சொல்லுமா, எங்கள் மாத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். இத்தனை பேர் விசுவாசிகள் மாத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். பரலோகத்திலே வீற்றிருக்கிறவர், பரலோக காட்சியை யோவான் கண்டபோது அங்கு எப்பொழுது துதித்தார்களோ அதே வண்ணமாய் ஆமென் சிறு சிறு கூட்டமாய் நாம் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். துதிகளின் நடுவே வசிக்கிற தேவன் உரந்தனம சேகதலிரியா துரவதனம. ஹalleluya. இருதயங்களை ஊற்றி தொழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள் நடுவே அவருடைய பிரசன்னம். ஆமென். ஹalleluya. அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஆமென். Thank you Lord, thank you Lord, thank you Lord. துதிக்கும் கனத்துக்கு உரியவர் உண்மையாய் தம்மை நோக்கி ஆமென் தொழுது கொள்ளுகிற கூப்பிடுகிற பிள்ளைகள் நடுவில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த காலை ஆராதனையிலே தேவன் பெரியவராய் நம் நடுவே இருக்கிறார். ஹalleluya. Thank you Lord, thank you Lord, thank you Lord. மகத்துவமான தேவனை, மகா பரிசுத்தரை, உன்னதமானவரை, துதிகளுக்கு பாத்திரரே. ஆமென். ஹalleluya. காணக்கூடாத வழியில வசிக்கிற தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். Thank you Jesus. ரிகமன ககதன மசதன வதினகன. Hallelujah, 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 hallelujah. Thank you Lord, thank you Lord. உம்முடைய பிரசன்னத்திற்கு நன்றி, உம்முடைய சமூகத்திற்கு நன்றி, உம்முடைய ஆளுகைக்கு நன்றி ஆண்டவரே. நிரப்பும் ஆண்டவரே. Oh, hallelujah, 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 hallelujah. Yes, yes, yes. எல்லா எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் கீழ்ப்படுத்தப்படுவதாக. தேவனுடைய நாமத்திலே மகிமைப்படட்டும். தேவனுடைய ராஜ்யம் வரட்டும். ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம்முடைய ஆளுகை வருவதாக. Glory to God, glory to God, glory to God, glory to God. Amen, amen, amen. எல்லாம் கீழ்ப்படுத்தப்படுவதற்காக நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உன்னத மகிமை. ஹalleluya. உன்னத பிரசன்னம். ஹalleluya. Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. கர்த்தர் நம்மை கண்டெடுத்திருக்கிறார் சகோதரனே. கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் சகோதரியே. ஹalleluya. தெரிந்தெடுக்கப்பட்ட அழைக்கப்பட்ட நாம் அவருக்கு பாத்திரவான்களாய் மாறும்படி இந்த காலவில் நம்மை ஒப்புக் கொடுப்போமானால் அவர் நம்மை கிருபா பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். கர்த்தருக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து விட்டு கொடுத்து. ஆமென். ஹalleluya. praise the Lord. ஹalleluya. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாது என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாது என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை நன்றி ஆண்டவரே. Yes, glory, glory, glory. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Amen. முடிந்ததென்று நினைக்க உயிர் வாழ்கின்றேன். அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார் சகோதரியே, சகோதரி அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென். Glory to God, glory to God. நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் விடுவிப்பை என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். நாளிலும் தேவனாகிய கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களுக்கு நேராகவே நடத்தி செல்வார். மலைகள் விலகும், பர்வதம் நிலை பெயரும். ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது இருக்கும் என்று உன்னை மனதுங்கிற கர்த்தர் நான் சொல்கிறேன். உன்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது இருக்கிறது. அதனால் தான் இந்த காலவெளியிலே தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறார். இது நாள் வரைக்கும் நீ ஜீவித்திருக்கிறார். இது நாள் வரைக்கும் ஜெயம் பெற்றிருக்கிறார். எந்த சூழ்நிலை வாழ முடியாத மனப்பக்குவத்தை நீ பெற்றிருக்கிறார். தேவ கிருபை உன்னை இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறது. ஆமென், ஆமென். எந்த திறமையோ ஹalleluya அல்ல, தேவனுடைய கிருபை. glory to God, glory to God, glory to God. தேவ கிருபை இதுவரைக்கும் உன்னை கொண்டு வந்திருக்கிறது. நன்றி ஆண்டவரே. இந்த தேவன் அந்த உயர்வுக்கு நேராக உங்களை நடத்துவார். குமாரனை உன்னதங்களுக்கு மேலாக உயர்த்தின அந்த தேவன் ஏற்ற காலத்திலே அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவர் பலத்த கருத்துக்குள்ள நாம் அடங்கி இருக்கும்படி இந்த நெருக்கடி நாட்களிலும் தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். அவர் கரமே உன்னை உயர்த்தும், அவர் கரமே உன்னை உயர்த்தும். குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்களுடன் பிரபுக்களுடன் அமர வைக்கிற தேவன் உயர்த்துகிற தேவனாய் கொண்டிருக்கிறார். ஒரு நாளில் தாழ்த்தப்பட்டு போகிறதில்லை, தள்ளப்பட்டு போகிறதில்லை. உன்னை தூக்கி நிறுத்துகிற ஒரு தேவன், உன்னை உயர்த்தி ஆமே மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர் இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். யோசேப்பின் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். யோசேப்பின் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். தாவீதை உயர்த்தின அந்த தேவன் இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எஸ்தரை உயர்த்தின அந்த தேவன் இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். Glory, glory, glory to God. Thank you Jesus, thank you Jesus. நீ மட்டுப்பட்டு குறைவுபட்டு போகிறதில்லை. உன் இருதயம் இந்த காலவிட கர்த்தருக்கு நேராய் அர்ப்பணித்திருக்குமானால், விட்டு கொடுக்குமானால் கர்த்தருடைய உயரத்தில் கொண்டு செல்ல, உன்னத அனுபவங்களுக்குள்ளே கொண்டு செல்ல வல்லவராய் இருக்கிறார். Glory to Jesus. ஒருங்க இந்த வாழ்க்கையில் நான் என்ன அடைவேனோ, என் நிலைமை இதுதானா என்று யோசித்திருக்கும் அல்ல. ஹல்லேலூயா. கீழானவைகள் அல்ல, நீங்கள் மேலானவைகளை நாடுங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உன்னதமான அனுபவங்களுக்குள்ளே கொண்டு செல்ல இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இறக்குகளின் பிதாவே, எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காய் நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட நீர் இடைப்படுகிறாவே. திருநாமயப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். செய்திக்குள்ளே கடந்து செல்லலாம். நாம் தொடர் செய்தியாக நம்முடைய வேதத்திலிருந்து நாம் ஒரு எதிர்பார்ப்பை குறித்த காரியங்களை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு, சமூகத்தை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப அவசியமான எதிர்பார்ப்பு. சந்ததி குறித்து, சம்பாத்தியத்தை குறித்து, சௌக்கியத்தை குறித்து எதிர்பார்ப்போடு நாம் தேவ சமூகத்தில் வர வேண்டும் என்ற செய்தி தேவன் நம்மோடு பேசினாலும் சமூகத்தை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப அவசியமானது. ஆகவே அவருடைய சமூகத்தை நாம் எப்படி அடைவது? நம்முடைய முற்பிதாக்கள் ஆண்டவருடைய சமூகத்தை அடையாமல் அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்காமல் போனார்கள். வனாந்திரத்திலே அவர்கள் செய்த தவறுகள், ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணின கானானை அவர்கள் இழந்து போகிற ஒரு சூழலை ஏற்பட்டது. ஆனால்
இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாமும் அகண்டமாக கீழ்ப்படியாதவர்களாக இணங்காதவர்களாக இருந்து ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற பரம காணனை நாம் இழந்து போகாதபடிக்கு நாம் எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் செய்ததை நாம் இப்படி தவிர்த்து விட வேண்டும் என்கிற செய்தியை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் சிவந்த சமுத்திரம் மட்டும் வந்து அவர்கள் எகிப்தை திரும்பி பார்த்தார்கள். அவருடைய பார்வை வேறு விதமாய் மாறி போனது. ஆகவே நீங்கள் வேறெங்கும் பார்க்காதீர்கள் என்ற தலைப்பின் கீழே தேவ செய்தியை நாம் தியானித்தோம். இரண்டாவதாக, உங்கள் உறுதியை நீங்கள் இழக்காதீர்கள். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டீர்களோ அந்த உறுதியை நீங்கள் இழக்கக்கூடாது. ஏனென்றால் இக்கடைசி நாட்களில் உறுதி இல்லாத ஆத்துமாக்களை சத்துரு பிடித்து உறுதி இல்லாத வாழ்க்கையில அநேக காரியங்களை அவன் செய்து அவர்களை வீழ்த்த பார்க்கிற ஒரு கடைசி நாட்களாக இருக்கிறது. அதை கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். ஆகவே அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளும் மனதை உடையவன் அவரையே நம்பியிருக்கிறபடினால் அவருடைய பூரண சமாதானத்தோட அவர் காத்துக் கொள்கிறார். உறுதியை நாம் இழக்கக்கூடாது. மூன்றாவதாக, இன்றைக்கு இன்னொரு 3 விஷயங்களை நான் வேகமாக பார்த்து பிடிக்க விரும்புகிறேன். அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். நாமும் அப்படி கடினப்படுத்தக்கூடாது. மனித வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமா நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி நம்முடைய இருதயம். இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது என்று எரேமியா தீர்க்கன் சொல்கிறார். அதை திருப்பத்தக்கவன் யார்? அப்படிப்பட்ட திருக்கானே அந்த இருதயம் அவர்கள் கடினப்படுத்தினார்களாம். தேவன் விரும்புகிறபடி அந்த இருதயத்தை விட்டுக்கூடாதபடி அவருடைய இருதயத்துடைய நினைவுகள் வேறொன்றாய் இருந்தது. அவருடைய இருதயம் அவர்கள் தாங்களாய் இருந்தார்கள், வழுவி போர்களாய் இருந்தார்கள். அவள் இருதயம் அவள் கேடுபாடு உள்ளதாய் இருந்தது. அவருடைய இருதயம் கசப்பினால் நிறைந்திருந்தது. அவருடைய இருதயம் பலவிதமான காரியங்களை வேதாகமம் சொல்கிறது. ஆகவே அவர்கள் வழுவி போகிற இருதயமுடையவர்களாய் இருந்தார்கள். ஆகவே இருதயம் ரொம்ப முக்கியமானது. உங்கள் இருதயத்தை நீங்கள் ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஆகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தை முதலாவது ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸ்திரம் இல்லாத ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அது மிக முக்கியமாக நம்முடைய இருதயத்தில். ஆகவே அதை குறித்து சில காரியங்களை நாம் வேகமாக சுருக்கமாக தியானிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இவ்வாறு இந்த முற்பிதாக்களை குறித்து வேதம் இப்படி சொல்கிறது. இன்று என்று அவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த நாளிலே அவர்களுக்கு சொல்லப்பட்டது அதே வார்த்தைக்கு நாம் இன்றைக்கு கீழ்ப்படியாமல் போவோமானால், அவரை கோபப்படுத்துவோமானால், நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துவோமானால், நாமும் அந்த கீழ்ப்படியாதவர்களைப் போலவே நாமும் வழியிலே அழிந்து போகிற சூழல் ஏற்படும். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நம்முடைய இருதயம் பக்குவப்பட்டிருக்க வேண்டும். அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுதே ஆண்டவருக்கு ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, அவருடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதவைகள் என்று கண்டு மனிதனை படைத்ததற்காக தேவன் என்ன செய்தாரா? மனஸ்தாபப்பட்டார். இருதயம் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு இடமா இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இருதயத்தை நாம் தேவனுக்காக ஒப்புக் கொடுக்க வேண்டும். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இருதயத்தில் வசிக்கிற அந்த ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை சபைப்படுத்த அவர் விரும்புகிறார். 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். எபிரேயர் 3:10 வேகமாக வாசிங்கள் என்னோடு கூட. ஆரோசித்து வழுவி போகிற இருதயம் உடையவர்கள் என்று என் வழிகளை அவர்கள் அறியாதவர்கள் என்று சொல்லி பாருங்க, ஆண்டவர் தெளிவா சொல்றார். வழுவி போகிற இருதயம் உனக்கு இருக்குதா, இளைப்பாறுதலுக்குள்ளே போக முடியாது. ஆண்டவருடைய வாக்கை அவர்கள் தள்ளி போட்டார்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருதயம் அவர்களுக்குள்ள ஸ்திரமா இல்லை. வழுவி போகிற இருதயம், கடினமான ஒரு இருதயம், எதையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு இருதயம். சொல் காரியத்தை சில இடத்தில் அவர் சொல்லும் பொழுது அவர்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இருதயம் கடினமாகவே இருக்கும். தாங்கள் நினைப்பதையே செய்வார்கள், தாங்கள் விரும்புவதையே செய்வார்கள். ஒரு கடினமான ஒரு இருதயம். அதனால்தான் எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவர் உனக்கு கல்லான இருதயம் இருக்கிறது, நான் அதை எடுத்து சதையான இருதயத்தை நான் அதிலே பொருத்துவேன். ஆண்டவரே அதை சொல்றார். அதன் பின்பு அவர் சொல்கிறார், அந்த சதையான அந்த இருதயத்தை என்னவாய் மாற்றுவாராம்? நவமான இருதயமாய் நான் மாற்றுவேன். புதிய இருதயமாய் இதை நான் மாற்றுவேன். சுத்த இருதயமாய் நான் அதை மாற்றுவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இருதய
மாற்று அறுவை சிகிச்சையை ஆண்டவர் செய்வேன் என்று அவரே சொல்லி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பிரைஸ் தி லார்ட். ஆதியிலே மனிதனை படைக்கும் பொழுதே அவன் இருதயத்தில் நினைவு கொள்ளாதது என்று கண்ட தேவன் அவன் இருதயத்தில் நினைவுகளை மாற்ற வேண்டும் என்று அவர் அடிக்கடி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நீ கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த செய்தியை கேட்கின்ற வாழ்க்கையில உன் இருதயம் எந்த நிலைமையில் இருக்கிறது நீ யோசித்து பார்க்க வேண்டும். புறம்பான மனிதனை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஆகவே அவர் ரொம்ப டெடிகேஷனா இருப்பாங்க, ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, அவருடைய செயலெல்லாம் சிறப்பானதா இருக்கும். ஆனா இருதயம் எப்படி இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் சாமுவேலை இஸ்ரவேலுக்கு அரசனாக ஒருவனை தேர்வு செய்யும்படி ஈசாயின் வீட்டுக்கு அனுப்பினார். ஈசாயின் வீட்டுக்கு தைலக்கூம்பை எடுத்து சென்ற சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயின் வீட்டின் அனைத்து பிள்ளைகளையும் பார்த்து அவர்களை அபிஷேகிக்கலாம், இவன் ராஜாவை போல இருக்கிறான் என்று ஆண்டவரிடத்தில் பேசினார். ஆண்டவர் சொன்னால் இவன் அல்ல, இவன் அல்ல. எல்லாரையும் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணார். ஆனால் சாமுவேல் சொல்கிறார், இவன் ராஜாவுக்கு ஏற்ற நல்ல உடல்வாக இருக்கிறது, திறமையானவனாய் இருக்கிறான், சௌந்தரியம் உள்ளவனாய் இருக்கிறான் என்றெல்லாம் சாமுவேல் சொல்லி இருப்பார். ஆனால் ஆண்டவர் அவன் பார்க்கிறபடி அல்ல, அதை நிராகரித்து சொல்கிறார், நீ அவருடைய தோற்றத்தை பார்க்கிறாய், நான் தோற்றத்தை பார்க்கவில்லை. இந்த காலையில தேவ செய்தியை கேட்கிற நீங்கள் ஆலயத்தில் அமர்ந்திருக்கலாம், ஆனா உங்கள் இருதயம் எங்க இருக்கிறது? இஸ்ரவேல் மக்களுடைய இருதயம் அப்படிதான் போச்சாம். அல்லேலூயா. அவங்க இருந்து வந்தது என்னமோ சிவந்த சமுத்திரம் வரைக்கும் வந்துட்டாங்களாம். வனாந்திரத்துக்கு வந்து அவர்கள் எகிப்துக்கு போய்விட்டால் அவள் இருதயம் எங்கே போய்விட்டதா? எகிப்துக்கு போய்விட்டது என்று சொல்லுகிறது. அப்ப மிக முக்கியமான ஒரு காரியம் யாக்கோபுல அதை தெளிவாய் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தை நீங்கள் ஸ்திரப்படுத்த வேண்டும். வழுவி போகிற இருதயமா அல்ல, கடினமான இருதயமா அல்ல, அது பக்குவப்பட்ட ஒரு இருதயமாய் மாற வேண்டும். ஆகவே இந்த காலை ஆறாண்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் சாமுவேலுக்கு சொன்னார், இவன் அல்ல, இவன் அல்ல. அப்படியானால் யார் ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்றவனை நான் தெரிந்து கொள்வேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஈசாயிடத்தில் கேட்கிறார், குமாரன் வேற ஒருவன் உண்டோ? அப்பொழுது ஈசாய் சொல்லுகிறார், ஒரு பையன் இருக்கிறான், கடைசி பையன், அவன் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவன் சொல்லவே இல்லை, லிஸ்ட்ல அவன் பேர் வரவே இல்லை. தள்ளப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன். அவன் பெயரை கூட அவனை தகப்பன் சொல்ல விரும்பல. அவன் செய்தது ஆடு மேய்க்கிற ஒரு தொழில் தான். ஆனால் அவன் இருதயம் கர்த்தருக்கு ஏற்றதா இருந்தது. அல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரி, மனிதர் பார்க்க வேண்டுமா? அநேக காரியங்களை நாம் செய்யலாம், போகலாம், வரலாம். இவ்வுலகத்திலே நாம் சிறப்பானது என்று பெயர் பெறலாம். ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிற அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த காலை வேளையிலே. என் அருமையான தேவ ஜனமே, ஆகவே சாமுவேலை பார்த்து சொன்னார், அந்த தாவீதை வரவழைத்து தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவன் தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன், இவனை நீ அபிஷேகம் பண்ணி என்று சொன்னார். தாவீது அப்படித்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவளா இருக்கிறோமா? வழுவி போகிற இருதயமுடைய அவர்கள் அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. கடின இருதயமுடையவர்கள் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியவில்லை. 40 ஆண்டுகள் நான் ஆலோசித்தேன் என்று சொன்னா ஆண்டவர் அவர்கள் என்ன செய்தாங்க? பரீட்சித்து சீர்படுத்தி பார்த்தார். மாற்றம் ஏற்படவில்லை. அவள் இருதயத்தில் நினைவுகள் அப்படித்தான் இருந்தது, நித்தம் கொள்ளாததா இருந்தது. அல்லேலூயா. நீங்க எப்பவுமே சிலருடைய இருதயத்துல என்ன ரெக்கார்ட் ஆகுதோ, பதிவாகுதோ, அவங்க மைண்ட்ல எது பதிவாகுதோ அதுதான் அவங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டே இருக்கணும். நீங்க எப்பவும் ஃபிளெக்சிபிளா உங்களை என்ன செய்யணுங்க? விட்டு கொடுக்கணும். சில காரியங்களை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுதான் நம்முடைய நினைவுகளும் நம்முடைய சிந்தையிலும் அது பதிஞ்சிடும். இவங்க நல்லவங்களான்னா அவங்க நல்லவங்க தான், அவங்க தீமை செஞ்சா கூட அவங்களை நல்லவங்க தான் சொல்லுவோம். சிலர் தீமை செஞ்சாங்கன்னா அவங்க நல்லவங்களா மாறினா கூட அவங்களை நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம். அவங்க நம்ம நல்லவங்களா பார்க்கவே நம்ம மாட்டோம், அவங்களை பொல்லாதவர்களாகவே பார்ப்போம். அப்படி ஏற்புடைய மனம் நமக்கு இல்லவே இல்லை. இயேசுவை பாருங்க, இயேசு இதுக்கு ஆப்போசிட்டா இருப்பார். ஆமென். யார் பொல்லாதவன் சொல்றாங்களோ அவனை நல்லவனா பார்ப்பார். யார் தள்ளப்பட்டாங்களோ அவங்களை ஏற்றுக்கொள்வார். சமுதாயத்திலே, மனிதர்கள் மத்தியிலே, சூழ்நிலை மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செயலை பாருங்கள். காரணம் என்னன்னு சொன்னா அவர் இருதயம் அந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அவர் சொன்னார், ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தையும் காட்டு என்று சொன்னார். உன் சத்துரு விழுந்தால் நீ நகைக்காத, சந்தோஷப்படாதே. அவனுக்கு ஆகாரம் இல்லை, என்ன செய்? ஆகாரம் கூட சொல்லிக் கொடுத்த ஒரே தெய்வம் நம்முடைய ஆண்டவர் தான். அல்லேலூயா. அவனுடைய இருதயத்தை அவர் பக்குவப்படுத்துகிறார். ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை, அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்?
எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஆண்டவராகிய தேவன் இதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் இருதயம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இடமா இருக்கிறது. இருதயத்தை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. என் அன்பான தேவ ஜனமே, வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 95:8 இவ்வாறு வாசிக்கிறோம். என்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக, வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போது சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். சோதனை நாளிலே நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. வனாந்திரத்தில் அவங்க தப்பு செஞ்சாங்க பாருங்க. சங்கீதத்திலையும் அதை குறித்து சொல்லுகிறார், எபிரேயர்ல அதை குறித்து சொல்லுகிறார், கொரிந்தியர்ல அதை குறித்து சொல்லுகிறார். இந்த முற்பிதாக்களை பற்றி திரும்ப திரும்ப ஆண்டவர் ஏன் சொல்ல வேண்டும்? இவைகள் நமக்கு திருஷ்டாந்தம். இவங்களுக்கு என்ன நடந்தோ அதான் உங்களுக்கு நடக்கும். ஆகவே அவர்கள் கானான் என்கிற ஒரு தேசம், நமக்கு பரம கானான் என்கிற பரலோகம். அதிலே பிரவேசிக்க அவர்கள் தவறினார்கள். நீங்களும் பரம கானானுக்குள்ள பிரவேசிக்க உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதில் மிக முக்கியமானது இருதயம். அல்லேலூயா. மிக முக்கியமானது இருதயம். நான் சமீபத்தில் நான் ஒரு காரியத்தை தியானித்தேன். குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. குடும்பங்களில் ஏன் பிரச்சனை வருகிறது அப்படின்னு நான் தியானம் பண்ணேன். அப்படி தியானம் பண்ணா அதுல முக்கியமான ஒரு 3 விஷயங்களை ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அல்லேலூயா. முதலாவது, ஒரு உறவுகளிலே சிக்கல் வருவதற்கு முதல் காரணம் என்னன்னா, அவர்கள் இருக்கிற வண்ணமாய் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. எது ஏத்துக்கணும்? ஆமா, நம்ம கையெல்லாம் பிடிச்சி வாக்குத்தத்தெல்லாம் பண்ணுவோம், கறி சாப்பாடுலாம் போடுவோம், பத்திரிகை அடிச்சு நிறைய சம்பவங்கள். இன்னைக்கு நீங்க டிவி எல்லாம் பாருங்க, இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுல பாருங்க. கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாளே பெண்ணு காணோம், இல்ல ஏதோ சூசைட் நடக்கிறது, ஏதோ கொலை நடக்கிறது. ஏன்? அவர்கள் மக்கள் பார்வைக்கு அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள், ஆனால் எது பொருந்தவில்லை? மனம் பொருந்தவில்லை. அப்ப இருதயத்துல அவர்கள் இருக்கிற வண்ணமாய் அவர்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். முதலாவது ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உறவுகளுக்கு சிக்கல் வராது. பிரைஸ் தி லார்ட். இருதயத்தில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளை ஆவியானவர் நமக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது, ஏன் பிரச்சனை? வெளிப்படத்தன்மை இல்லை. என்னது இல்லைங்க? அது புரியுதுங்களா? வெளிப்படத்தன்மை என்னங்க? எங்க போறோம், எங்க வரோம், என்ன சம்பாதிக்கிறோம், என்ன செஞ்சோம், கணவன் மனைவி இருவருக்கும் இந்த வெளிப்படையான அந்த ஓப்பன் ஹார்ட் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அது இருந்தா எந்த காலத்துல உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வராது. சோ இரண்டாவது இந்த விஷயம். மூன்றாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 விஷயங்களை பரிசுத்த ஆவியானவர் தெளிவுபடுத்திக் கொண்டே வந்தார். அவர்கள் இருக்கிற வண்ணமாய் அவர்களை ஏற்றுக்கொள்வது, இரண்டாவது வெளிப்படையாய் அவர்களுக்காக வாழ்வது, மூன்றாவது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களை நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் அவர்களை உற்சாகப்படுத்தும், அவர்களை கனப்படுத்தும், அவர்களுக்கு உதவி செய்யவும் நம்ம கடமைப்பட்டவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அந்த விஷயத்துல ரொம்ப முக்கியமா நம்ம அதை செயல்படணும். இது எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அங்கெல்லாம் உறவு சிக்கல், இது நண்பரா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஒரு சபையா இருக்கலாம், அல்லது குடும்பமா இருக்கலாம், எங்க இருந்தாலும் வெளிப்படைத்தன்மை வேண்டும். இருக்கிறவன் நம்ம அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய நிறைவு குறைவான இடங்கள் எல்லாம் நாம் அவருடைய தேவைகளை சந்திக்கிற நபராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த இடங்கள் அவர்களை பாராட்டி அரவணைத்து செல்லுவர்களாக இருக்க வேண்டும். இந்த காரியங்கள் தான் குடும்ப பிளவுக்கு அல்லது உறவுக்கான சிக்கலுக்கு நாம இந்த எடுக்கிற இந்த முடிவு, இருதயத்தில் எடுக்கிற இந்த தீர்மானங்கள் ஒரு பெரிய பலனாக இருக்கும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நம்மை மேற்கொள்வதற்கு இடமில்லாமல் போகும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட கிருபை நீர் தாரும் என்று நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, குடும்பத்தில் வெளிப்படைத்தன்மையை தாருங்க. ஆமென். இருக்கிற நிலைமையில அவங்களை ஏற்றுக்கொள்ளணும். எப்ப சொல்லுவாங்க? கல்யாணம் எல்லாம் முடிச்சிட்ட சொல்லுவாங்க, நீ நிறைய படிக்கல, நீ ரொம்ப அழகா இல்ல, உனக்கு ரொம்ப வசதி இல்லை, உனக்கு பேக்ரவுண்ட் சரியில்லை. எப்ப சொல்லுவாங்க? எல்லாம் முடிஞ்ச பிறகு. அப்ப சொல்லக்கூடாது. நீ எப்படி ஏற்றுக்கொண்டாயோ அதுதான் உனக்கு லைஃப் பார்ட்னர். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது பலவீனங்கள், அவருடைய நிறைவு குறைவுகள் நீங்க தான் அதை பூர்த்தி செய்யணும். பைபிள் அதான் சொல்லுது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. அதை லாஸ்ட் வரைக்கும் செய்யணுங்க, கடைசி வரைக்கும் செய்யணும்.
இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வயசான தாத்தா பாட்டிலாம் அதை செய்யறாங்க. ஆமென், அல்லேலூயா. இப்ப இன்றைய காலகட்டத்திலே இது சீக்கிரத்திலேயே இந்த காரியங்களை சிக்கல் வர காரணம் என்னன்னா, மெயின் ஏரியா இதெல்லாம் இருந்தது. அப்ப இந்த இதயத்துல நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் தான் இதுதான், இப்படித்தான் என்கிற வாழ்க்கையை நாம் தீர்மானித்துக் கொள்ளும் என்று சொன்னால் சிக்கல் வருவதற்கு இல்லை. இஸ்ரவேல் மக்களுக்கு இப்படி இருந்தது, மனசு அப்படி இருந்தது. ஆண்டவர் அற்புதம் செய்யும் போதெல்லாம் அல்லேலூயா. ஆனால் இருதயம் எகிப்துக்கு போய்விட்டது. வழிவி போகிற ஒரு இருதயம், ஸ்திரமில்லாத ஒரு இருதயம், திருக்கான இருதயம். பைபிள் இருதயத்தை பொறுத்து நிறைய சொல்லியிருக்கிறது. கசப்புகள் நிறைந்த இருதயம் இல்லையா, பொல்லாப்பு நிறைந்த இருதயம், கபடு உள்ள இருதயம், இப்படி நிறைய இருதயங்களை பற்றி பைபிள் சொல்லியிருக்கிறது. அது எல்லாவற்றையும் தியானிக்க நமக்கு நேரம் இல்லை. 1 சாமுவேல் 16 ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது போல, மனுஷன் பார்ப்பது மனிதனை, அவருடைய செயல்களை, ஆனால் தேவன் பார்ப்பது இருதயத்தை. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார், நம்முடைய இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய இருதயத்தை நாம் ஸ்திரப்படுத்திக் கொள்வோமானால் எந்த நிலையிலும் நாம் இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தருக்கு மகிமையுள்ள சாட்சியாய் வாழ முடியும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இருதயத்தில் நம்ம தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். நண்பனை பார்த்து இன்னொரு தவறான பிரார்த்தி சொல்லும் பொழுது அந்த உறவை பிரிக்க சொல்லுவார்கள். நீங்கள் கவனமா இருக்கும், உங்கள் இருதயத்தில் ஸ்திரமா இருக்கணும். உங்களுடைய உறவுகள், உங்களுடைய குடும்பத்துல அப்படிப்பட்ட காரியங்களை சத்துரு கொண்டு வரும் பொழுது உங்களுடைய நம்பிக்கை சற்றாகிலும் குறையக்கூடாது. அது அந்த பலன் உங்களுக்குள்ள இருக்குமானால், அந்த ஸ்திரத்தன்மை இருக்குமானால் ஒரு நாளும் சத்துரு மேற்கொள்ள முடியாது. சோ ஆகவே மனவாட்டி சபைக்கும் மனவாட்டிக்கும் இந்த இருதயத்தில் இருந்த இப்படிப்பட்டதான அந்த சரியான அந்த இசைவு நமக்கு காணப்பட வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் அந்த இருதயத்தில் அவர்கள் வழுவி போகிற இருதயம் உடையவர்களாக இருந்ததனால் கானானுக்குள் போக முடியவில்லை. இரண்டாவது அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட விஷயம், இருதயம் சரியில்லாதனால சீக்கிரத்தில் அவர் விட்டுட்டாங்க. அதை எபிரேயர் 3:12 சொல்றாரு பாருங்க. இருதயம் ஸ்திரம் இல்லைன்னா சீக்கிரத்துல இருதயத்துல நம்ம எடுக்கிற தப்பான முடிவுகள், இருதயத்தில் நாம் வருகிறதான தப்பான யோசனைகள், இருதயத்துல பிசாசு விதைக்கிற காரியங்கள். ஏன்னா இயேசு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், இருதயம் ஒரு நிலம் இல்லையா, சொன்னாரா? இருதயம் ஒரு நிலம். ஒரு மனிதன் விதை விதைக்க போனா அந்த கதையை அப்படி சொல்லிட்டு கடைசியில நிலம் என்பது விதைன்னு சொல்லியிருக்கு, நிலம் என்பது இருதயம் சொல்றாரு. அப்ப விதை என்பது தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தை விதைக்கப்பட்டால் நல்லது வரும். உலகத்தின் வார்த்தைகள் அந்த இருதயத்தில் விதைக்கப்பட்டால் சத்துரு களைகளை என்ன செய்வானா? விதைப்பான். அப்ப அந்த என்ன செய்யும்? களைகள் தான் விளையும். ஆகவே இருதயத்தை நம்ம பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒரு இடம். இருதயம் சரியில்லாதனால யாரை விட்டுட்டாங்க அவங்க? இருதயத்துல ஒரு தவறான எண்ணம் வந்துடுச்சு, ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்து விட்டது. உடனே உன் உறவு எனக்கு தேவையில்லை, நண்பனா நீ எனக்கு இருக்க தேவையில்லை, இந்த சபை எனக்கு தேவையில்லை, இந்த மனைவி எனக்கு தேவையில்லை, இந்த கணவன் எனக்கு தேவையில்லை என்ற முடிவுக்கு போக காரணம் என்ன? இருதயத்துல அந்த ஸ்திரத்தன்மை இழந்து விடுகிறோம். காரணம், இருதயம் வழுவி போகிற இருதயமா இருக்கக்கூடாது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது பார்க்கிறோம், அந்த எபிரேயர் 3:12 வார சொல்லுங்க. பயமா அவிசுவாசமான பொல்லாத இருதயம் உங்களில் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ தேவனை விட்டு விடும்படியான அவிசுவாசமான பொல்லாத இருதயம், அல்லேலூயா, ஒரு உறவை துண்டிக்கும்படி அல்லது தேவனை விட்டு விடும்படி ஒரு அவிசுவாசமான இருதயமாய் மாறிவிடுகிறது. அந்த இருதயம் ஸ்திரத்தன்மை இழந்து விடுகிறது. அந்த இருதயம் பாருங்க, அப்படி மாறும்போது என்ன செய்கிறது? தேவனையே விட்டு விடுகிறார்களாம். அவிசுவாசமான பொல்லாத இருதயம் வரும்போது தேவனை விட்டு விடுகிறார்களாம். ஆண்டவர் தெளிவா சொன்னார், என்னை விட்டு மாயை பின்பற்றி மனமாறி போகிறதற்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டீர்கள். அப்ப ஆண்டவரை விட்டு விடுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளை. காரணம் என்னன்னா, அவர்கள் இருதயத்துல விதைக்கப்பட்ட விஷயம் அப்படி. இன்றைக்கு நம்முடைய இருதயத்துல சரியான சத்தியம் விதைக்கப்பட்டதுனால தான் இன்று வரைக்கும் நம்ம சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு விதைக்கப்பட்ட சத்தியங்களை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டதனால தான் அது நமக்குள்ளே பலன் செய்கிறது. ஆனால் களைகளின் சத்துரு விதைக்க வருவான். உலகத்தில் அநேக காரியங்களை சத்துரு உங்கள் இருதயத்தில் விதைக்கும் பொழுது அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. உங்கள் இறுதி குப்பை தொட்டி அல்ல, உங்கள் இருதயம் தேவன் வாழ்கிற வாசஸ்தலம். அல்லேலூயா. அதுக்குள்ள எதையும் வச்சிருக்க கூடாது. சூப்பரா அரசியல்வாதி பேசினார், ரைட், கேட்போம், கொஞ்ச நேரம் இருதயத்தில் அது இருக்கும், அதுக்கப்புறம் தூக்கி போட்டணும், மறுபடியும் நம்ம எங்க வந்துடணும்? தேவ வசனம் தான் வந்துடணும். அல்லேலூயா.
உலகத்தின் காரியங்கள் நமக்குள்ள வரும், உலகத்தின் காரியங்கள் நம்மை சந்திக்கும். அதை எதிர்கொள்கிற சொன்னால் அதுல வைத்திருக்க கூடாது. எதை வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார் தாவீது? எங்கே? வீட்டுல இருக்குது, சோகத்துல இருக்குது, வண்டியெல்லாம் ஒட்டி வச்சுக்கணும். ஆனா எங்க இல்ல? உம்முடைய வாக்கை என் இருதயத்துல வைத்துள்ளே. ஏன்? அது என்கிட்ட பேசும், அது என்னை உணர்த்தும், அது என்னை நடத்தும். நீதிபதிகள் தான் சொல்லுகிறது. அது நான் படுக்கும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது அது என்னோடு பேசும். அந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கிறபடினால் தான் நான் வழுவி போகிற இருதயமாய் இல்லை, அவரை விட்டு விடுகிற அவிசுவாசம் உள்ளவனாயும் இல்லை. நான் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே போவதற்காக என் அருமையான தேவ ஜனமே, நான் அவரை விடமாட்டேன் என்று பற்றி பிடித்துக் கொள்கிற விசுவாசம் நமக்குள்ளே பெருகி இருக்கிறது. இருதயம் தான் அதுக்கு காரணம். நம்ம கிட்ட புது பைபிள் இருக்கிறதுனால அல்ல, நம்ம போற சபை மிகப்பெரிய பில்டிங்கா இருக்கிறதுனால அல்ல, நாம போற பாஸ்டர் மிகப்பெரிய போதகரா இருக்கிறதுனால அல்ல. நம்முடைய இருதயத்துக்குள்ள தேவன் இருக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயம் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதா இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். அந்த ஸ்திரத்தன்மை ஒரு நாளும் நம்ம எதுவும் கெடுத்து போனார். பாருங்கள், இங்க நாம் வாசிக்கிறோம், அவிசுவாசமான இருதயம் அவங்களுக்கு வந்துடுச்சாம். 19ஆம் வசனத்தை வாசிங்க, அதே அதிகாரம். அவர்களுடைய அந்த வழிவி போகிற, தேவனை விட்டு விடுகிற அவிசுவாசமான இருதயம் வந்ததனாலே அவர்கள் அதற்குள்ள பிரவேசிக்க முடியவில்லை. இது எங்க ஆரம்பிச்சது? இருதயத்தில் ஆரம்பிச்சது. எதையும் உங்கள் இருதயத்துக்குள்ள வைக்க கூடாது, தூக்கி வெளியே போட்டணும். எந்த கசப்பான வேறு உங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாதா? முளைத்தெழும்ப கூடாது, தூக்கி வெளியே போட்டுருங்க. எந்த ஒரு காரியமும் உங்களுக்குள்ளே தங்க வைக்காதீங்க, அதை தூக்கி வெளியே போடுங்க. உங்களுக்குள்ளே ஜீவ ஊற்று, புதிய புதிய தாட்ஸ் ஆண்டவர் உங்களுக்குள்ள தருகிறார், புதிய புதிய தரிசனங்களை தருகிறார், புதிய புதிய வெளிப்பாடுகளை தர வேண்டுமானால் உங்கள் ஊற்றுக்கண்கள் துருத்து போடாதபடிக்கு தேவையற்ற அழுக்கெல்லாம் தூக்கி தூர போடுங்க. உங்கள் இருதயம் நல்ல வசனிப்பினாலே நிறைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருக்க வேண்டும். உங்கள் இருதயம் தேவனுடைய மகிழ்ச்சியினாலே நிறைந்திருக்க வேண்டும். உங்கள் இருதயம் ஹல்லேலூயா தேவ சமாதானத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். ஆமென். தேவன் உங்களை இருதயத்துக்குள்ளே அவர் சிங்காசனம் விட்டு அமர்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனதை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அவிசுவாசம் எனக்கு வரக்கூடாது. அவிசுவாசம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இப்பொழுது இருக்கிற உலகத்தில் வருகிற அநேக உபதேசங்கள் அவிசுவாசத்தை நமக்கு கொண்டு வரும். நம்முடைய விசுவாசத்தை கெடுத்து போடுகிற எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் வரும். ஆனா இருதயத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை இருந்து ஆண்டவரை விட்டுவிடக் கூடாது. ஆண்டவர் அதனால தான் சொன்னாங்க, என் மக்கள், எரேமியா சொல்றார் 2:13 அவர் சொல்லுகிறார், என் ஜனம் 2 தீமை செய்தார்கள். என்ன அது? ஒன்று, ஜீவ தண்ணீராகி என்னை விட்டுவிட்டார்கள். தங்களுக்கு வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டார்களாம். தெரிந்து கொண்டது எப்படி தெரிந்து கொண்டாங்களாம்? வெடிப்புள்ள தொட்டியா. அதுல என்னதான் தண்ணி ஊத்துனாலும் அது நிக்காது. அது தொட்டி எப்படியோ தண்ணி கொண்டு வந்து ஊத்தி வைக்கலாம், அது நிக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுன்னு சொல்றார். அந்த ஊற்று சுரந்துகிட்டே இருக்குங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிடைத்த ஆறுதல் அல்ல, நாளைக்கு ஒரு புதிய ஆறுதல். இன்னைக்கு கிடைத்த ஹல்லேலூயா வெளிப்பாடு அல்ல, நாளைக்கு ஒரு புதிய வெளிப்பாடு. இன்னைக்கு கிடைத்த தைரியம் அல்ல, நாளைக்கு ஒரு புதிய தைரியம். ஆண்டவர் புதிய புதிய வெளிச்சத்தில் நம்மை நடத்த அவர் ஜீவ ஊற்றாய் இருக்கிறார். இந்த ஜீவ ஊற்றை விட்டு வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டார்களாம். என்னை விட்டு விட்டார்கள் என்று ஒரு வேதனைப்பட்டு சொல்லுகிறார். ஆண்டவரை விட்டு விடுவதன் காரணம் என்ன? அவிசுவாசம், பொல்லாத இருதயம். அந்த அவிசுவாசமான பொல்லாத இருதயம் ஆண்டவரை விட்டு விடும்படி செய்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அதே வேளையில் அருமையான தேவ ஜனமே, ஆதியாகமத்தின் புத்தகம் யாக்கோபை குறித்து வேதாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, யாக்கோபு என்ற பக்தன் யாப்போக்கு என்ற துறையை கடந்து எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு அவன் பிந்தி தனித்திருந்தான். எதற்கு தெரியுமா? எதற்கு பிந்தி தனித்திருந்தான்? ஆசீர்வாதத்தை கேட்டு தனித்திருந்தான். என் அருமையான தேவ ஜனமே, நான் பெற்ற இந்த நன்மைகள் எல்லாம், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நிச்சயமாய் என்னை நிறைவுக்குள்ளே கொண்டு செல்ல முடியாது என்பதை அவன் உணர்ந்தபடினால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஒரு பயம் வந்தது. அவன் ஏமாற்றி பிழைக்க ஆரம்பித்தான். தன் சகோதரனை ஏமாற்றி மாமா வீட்டுக்கு சென்றான். ஆண்டவர்களோடு பேசினார். மாமன் வீட்டிலே அங்கு ஏராளமான சொத்துக்களை சம்பாதித்து 2 பரிவாரங்களோடு திரும்பி வருகிறான். 2 மனைவி, ஏராளமான பிள்ளைகள், ஏராளமான சொத்துக்களோடு அவன் திரும்பி வருகிறான். இப்பொழுது உள்ளத்துல பயம், ஒரு குறைவில்லாத மனிதன் இப்பொழுது பயம் நிறைந்தவனாய் தன் சகோதரனை சந்திப்பதற்கு முன்பதாக தன்னை ஏற்கனவே சந்தித்த ஆண்டவரை சந்திக்க போகிறான். அந்த இடத்துக்கு பிறகுதான் பெனியேல், தேவனை சந்திக்கிற ஒரு இடம். ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில பெனியேல் இல்லாவிட்டால் நம் வாழ்க்கை சிறப்பாய்
நம்முடைய பயணம் சிறப்பா இருக்காது. பெனியல் நமக்கு தேவை. அவன் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்திட்டான். பணம், அந்தஸ்து, புகழ், தனக்கு கிடைத்த மேன்மை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவைகளெல்லாம் நஷ்ட குப்பையில் அவரை தூர வைத்து விட்டு தான் மட்டும் தனியாய் வந்து கோலும் தனியுமாய் சென்றேன். 2 பரிவாரங்கள் உடையவனானேன். ஆண்டவரே, என்னை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், ஆனால் இது அல்ல, என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திரும்பவும் கேட்கிறான். அவன் ஆசீர்வதிச்சிட்டாரே, வேற என்ன ஆசீர்வாதம் கேட்கிறான்? நம்ம எல்லாம் ஆசீர்வாதம்னா இதுதான் சொல்றோம். ஆசீர்வாதம்னா எதை நினைக்கிறோம்? பணம், புகழ், செல்வம், இதுதான் ஆசீர்வாதம். இதெல்லாம் பெற்ற அவன் தேவன் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறான். வேதாகமம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும், அதுல வேதனை இருக்காது. ஆனால் உலகத்தில் வருகிற ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யம் இருக்கும், அதோடு கூட எதுவும் இருக்குங்க, வேதனைகள் இருக்கும். வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பதை தேவனால் ஆசி பெறும்படியாக, தகப்பனிடத்தில் ஆசி பெற்றவன், என் அருமையான தேவனிடத்தில் ஆசி பெறும்படியாக அவன் தனித்து ஜெபிக்க துவங்குகிறான். ஜெபத்தில் தேவனே இறங்கி வந்து விடுகிறார். தேவனோடு அவன் போராடுகிறான். அவன் தேவன் என்பதை கண்டு விடுகிறான். நீர் தான் என்னோடு பேசினீர், நீங்கள் என்னோடு கூட. ஒரு புருஷன் அவனோடு போராடுகிறதை உணர்ந்தான். என்ன யாக்கோபு, ஏன் இப்படி கூப்பிடுற, என்ன தொந்தரவு பண்ற? அந்த சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கிறது. அவர் தான் தேவன் என்பதை சரியாய் புரிந்து கொண்டு அவரை பிடித்துக் கொள்கிறான். அவன் பிடித்தாலே அவன் என்னை விட்டுவிடு என்று சொல்லி அவனை அவர் தொடுகிறான். அவன் தொடை சந்து சுலுக்கிட்டு, ஆண்டவர் தொட்டாதான் மாற்றமே வரும். ஆண்டவர் எப்ப தொடுவாரு? நீங்க அவரை சந்திக்கும் போதுதான். அல்லேலூயா. நீங்க அவரை தனிமையில சந்திக்கும் போதுதான் தேவன் உங்களை தொடுவார். அவரை தொட்ட உடனே அவன் தொடை சந்து சுலுக்கிட்டு, ஆண்டவர் நான் போகிறேன், பொழுது விடுகிறது என்று சொல்கிறார். பொழுது விடிஞ்சா என்ன? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. கண்டா என்ன ஆயிடுவான்? அவன் எரிஞ்சு போயிடுவான், பார்க்க முடியாது. பொழுது விடுகிறது, இருட்டில் நடக்குது. பொழுது விடுகிறது, என்னை விடும் என்று சொல்லுகிறார். நான் போனேன்னு சொல்றார். நான் விடவில்லை. அவன் அவரை உறுதியாக பிடித்துக் கொண்டான். அல்லேலூயா. அவரை விட்டு விடாதபடி அவரை பற்றி பிடித்துக் கொண்ட ஒரு பக்தனை நாம் இங்கு பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் அதைத்தான் செய்ய வேண்டும். இவ்வுலகத்தில் எத்தனை ஆஸ்தி, மேன்மை, புகழ், செல்வம் இருந்தாலும் ஆண்டவரை பிடிச்சுக்கணும், அவர் விடவே கூடாது. அல்லேலூயா. என் ஜனம் வெகு தீமை செய்தாங்க, 2 தீமை செஞ்சாங்க. அவர்கள் வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டு ஜீவ ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். தேவனை ஒரு காலம் விட்டுவதற்கு காரணம் அவர்களுக்குள்ளே வந்த அவிசுவாசமாகிய பொல்லாதது. இந்த அவிசுவாசத்தினால விட்டு விட்டார். ஆனால் இவனுக்குள்ள பாருங்க, தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும்னு கேட்கிறான். ஆண்டவரிடத்தில் கேட்க, உன் பெயர் என்ன சொல்றான்? நான் யாக்கோபு. யாக்கோபு என்றால் எத்தன் என்று பொருள். அவன் தன் உண்மையை ஒத்துக்கொண்டது போல தன் பெயரை சொல்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், இனிமேல் நீ யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். அல்லேலூயா. அவன் பிரின்ஸ் ஆஃப் காட், நீ தேவனுடைய இளவரசன் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெயர் சூட்டுகிறார். அவன் இஸ்ரவேல் என்கிற பெயரோடு கூட அன்றைக்கு அவன் பயணித்தான். அந்த இஸ்ரவேலுக்குள்ளே தான் யூத கோத்திரம் இருந்தது. அந்த யூத கோத்திரத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இயேசு பிறந்ததுனால்தான் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு நபர் ஆமென் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக போராடினார். அந்த போராட்டம் இன்றைக்கு திரள் கூட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆபிரகாமுக்கு சொன்னது, ஈசாக்கு சொன்னது, யாக்கோபின் வழியாக கர்த்தர் அதை நிறைவேற்ற காரணம் என்ன? தேவனை யாரெல்லாம் பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, அண்ணாவை போய் பார்க்கணும். இவன் நினைச்சான் அவன் பயங்கரமான ஆளுகளை கொண்டு போட்டுருவான்னு சொல்லி. இதுல வேற 2 பேச்சா பிரிக்கிறேன். ஒண்ணு போயிட்டாலும் ஒண்ணு தப்பிக்கிட்டோன்னு சொல்லி. ஆனா அங்க போன ஏசா அவன் வித்தியாசமா இருக்கிறான். பிரைஸ்லாம் என்ன பண்ணி, இதெல்லாம் ஏன்பா இருக்குது, பரிசெல்லாம் எதிர்ப்பான்னு சொல்றான். இதெல்லாம் ஏன் பிள்ளைங்கப்பா அப்படின்னு சொல்றான். நீ என்னோடு கூட சொல்லலாம். இவனா நம்பவே முடியல. அப்படியே மாற்றம். எஸ்தர் அதை செஞ்சாங்க, மாற்றம். தானியேல் அதை செஞ்சாங்க, மாற்றம். இங்கே யாக்கோபு அதை யாரெல்லாம் ஆண்டவரை பிடிச்சுக்கிறாங்களோ ராஜாவையும் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றிடுவார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை பிடிச்சா மத்ததெல்லாம் ஏசா பாருங்க, பொட்டி பாம்பு மாதிரி ஆயிட்டார். அவரு பயங்கரமா நினைச்சாங்க, ஒண்ணுமே இல்லாம போச்சு. தேவன் அதை மாற்றினார். இன்றைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டால், அவரை பிடித்துக் கொண்டால், நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் அருமையான தெய்வ பிள்ளை இந்த உலகத்துல வெற்றி வாழ்க்கை செய்து பரம கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. உறுதி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்று நான் சொல்லிக் கொடுக்கிறேன். தேவன் நம்ம எதற்காக பிடித்தாரோ அதை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆகவே அந்த உறுதியை நாம் இழக்காதபடி உறுதியோடு கூட வாழ தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே இருந்த இன்னொரு காரியம் என்னன்னா, அவர்கள் சீக்கிரத்திலேயே வழுவி போவதற்கு காரணம் அவர்கள் நிதானித்து அவர்கள் பார்க்கவில்லை. நிதானம் நமக்கு தேவை. எது தேவைங்க? நிதானம் தேவை. நிதானம்னா என்னங்க சொல்லுங்க? பொறுமை. நமக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் நம்மளை பார்த்து நாம சொல்லிக்குவோம், கொஞ்சம் நிதானமா இருந்ததுன்னா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்க, கொஞ்சம் பொறுமையா இருந்ததுன்னா நான் நல்லா எழுதியிருப்பேன் இல்லையா? நிதானத்தை இழந்துடணும். நிதானித்து பார்க்கிறது இல்லை. நான் பைபிள் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறது. வேகமா என்னோட வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிங்க. வேக வேகம். 1 கொரிந்தியர் 11, 29, 31 வசனங்களை வாசிங்க. 1 கொரிந்தியர் 10, 15 ஒருத்தர் வாசிங்க. வேக வேகம். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு காலம், ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. 15ஆம் வசனம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்குப்படுவோம். அங்கே போயிட்டீங்களா? இதுல 1 கொரிந்தியர் 2:14 ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறார். சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆவிக்குரியவங்களா இருந்தா கை கொடுக்கூடாது. எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்ந்து பாருங்க, அவசரப்படாதீங்க. அப்ப நம்ம அவசரப்படுற இடம் எல்லாம் நமக்கு நிதானம் எப்பெல்லாம் இல்லையோ நம்ம யாரும் கிடையாதுங்க. நிறைய பேர் சொல்ல ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய. நீங்க யாருங்க? நாங்க ஆவிக்குரியவங்க. ஆவிக்குரியவனா இப்படி இருக்கணும்னு சொல்லிக்குது. ஆவிக்குரிய எப்படிப்பட்டவன்? ஆமா, வேற ஒருவரால் அவங்க போதிக்கப்பட வேண்டியது. அவங்க அவங்களுடைய காரியங்களை அவங்களே நிதானித்து அறிந்து கொள்கிற ஆற்றல் ஆவிக்குரியவர்களுக்கு உண்டு. அல்லேலூயா. ஆகவே இந்த நிதானம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியம் என்பதை நான் தொடர்ந்து சொல்லுகிறேன். 10-15 வாசிக்கும் போது 10-15 வேண்டாம். அந்த கொரிந்தியர்ல நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். என்ன சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்வான். அவைகள் நமக்கு பைத்தியமாக தோன்றும். ஜன்ம சுபாவம் உள்ள மனிதன் ஆவிக்குரியவர்களை என்ன செய்ய மாட்டாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். ஆவிக்கேற்றபடி அது நிதானிக்கப்பட வேண்டிய ஒன்று. அந்த நிதானிக்கிற அந்த குணம் அவனுக்குள்ள இல்லாததுனால, அந்த இருதயம் அவனுக்குள்ள இல்லாததுனால அவன் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் நடந்து கொள்ள முடியவில்லை. இப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எடுத்தோம் தவிர்த்தோம் அப்படி நடந்துப்போம் இல்லையா? இப்போ அப்படி நடக்கக்கூடாது. எல்லாத்தையும் என்ன செய்யணுங்க? ஒரு தீமையே வந்தா கூட நிதானிச்சு பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும், ஒரு பெரிய மாற்றம் இருக்கும், ஒரு லக்கு இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். தேவன் ஒரு திட்டம் வைத்திருப்பார். அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இந்த நிதானம் ரொம்ப அவசியம். இதுதான் தொடர்ந்து அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு பாருங்க. 1 யோவான் 2:28 வாசித்து பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒருவர் இந்த வசனத்தை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 11:29-31 நம்ம எப்பவுமே இதை வாசிப்போம் இல்லையா? கர்த்தருடைய பந்திக்கு போறதுக்கு முன்னாடி நிதானித்து அறியாததினாலே தனக்கே ஆக்கினை தீர்ப்பு உண்டாகும்படி போஜனபானம் பண்ணுகிறார். அப்ப நிதானிக்கிற விஷயம் பைபிள்ல நிறைய சொல்லுதுங்க. அது 31 சொல்றா, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம் நிதானித்து பார்க்கிற அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் நமக்கு தேவை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஷ்டம் போல நம்ம வாழ்ந்துடக்கூடாது. இஸ்ரவேல் மக்கள் அதை நிதானிக்கவில்லை. பிரச்சனைகள் வரும்போது ஆகாரம் இல்லை என்று புலம்பினார்கள், தண்ணீர் இல்லை என்று முறுமுறுத்தார்கள், அவர்களுக்கு இறைச்சி இல்லை என்று முறுமுறுத்தார்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். காடையை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், கற்பாரிலிருந்து தண்ணீரை கொடுத்தார், சத்துருக்களை விரட்டினார், அவர் பாதைகளை உண்டு பண்ணினார். செய்யாத அற்புதமே இல்லைங்க. அத்தனை பெரிய அற்புதங்களை கண்ணார கண்ட அவர்கள் சீக்கிரத்தில் அதை மறந்து போனார்களாம்.
அவள் இருதயம் அழுகி போனதாம். அவள் பின்திரும்பி பார்க்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவருடைய பார்வை வேறு விதமாய் போய்விட்டது. அவர்கள் உறுதியற்றவர்களாய் இருந்து விட்டார்கள். அவள் இருதயம் ஸ்திரத்தன்மை இழந்து போய்விட்டது. ஆண்டவரை அவர்கள் விட்டு விடும்படியான அவிசுவாசம் அவர்களுக்கு வந்து விட்டது. காரணம் என்ன? அந்த நிதானித்து பார்க்கல. அப்ப நம்ம நிதானிக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஒரு ஆசிரியரோ ஒரு பெற்றோரோ உங்களை வாழ்த்தும் போது, உங்களை பாராட்டும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். சோத்திரம் சோத்திரம். உங்க பெற்றோரை கூட கடிந்து கொள்றாங்க, உங்க ஆசிரியர் கடிந்து கொள்றாங்க, அப்ப எப்படி இருக்குங்க? அவங்க கடிந்து கொள்றதுதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். கண்டி எதற்கு கடிந்து கொண்டார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கிற இடத்துக்கு பேர் தான் நிதானிப்பது. அல்லேலூயா. அதுதான் பரீட்சை, அதுதான் டெஸ்ட். அதுலதான் நம்ம வெற்றி பெறணும். இப்படிப்பட்ட சின்ன சின்ன வெற்றி அடைந்தாதான் பரம கானானுக்குள்ள போக முடியும். அல்லேலூயா. சின்ன சின்ன சோதனை வரும் உனக்கு. சோதனை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. இந்த போராட்டத்தின் வழியா நீ எப்படி கடந்து போகிற? ஒரு நிதானம் உனக்கு தேவை. ஆண்டவரே, நீங்க எனக்கு வாக்கு பண்ணிருக்கீங்க, நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நான் அதுக்கு பொறுமையா இருக்கிறேன். இவங்க இப்படி சொல்லிட்டாலும் பரவாயில்ல, இதுல ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு, அதுக்கு என்ன விட்டு கொடுக்கிறேன். உங்களை நீங்கள் முற்றிலுமாய் தேவனுக்கு அர்ப்பணித்து வாழும் பொழுது, நீங்கள் உங்களை நீங்களே நிதானித்து பார்க்கும் பொழுது, தேவ ஜனமே எல்லா பொல்லாப்பிலிருந்து நீங்கள் விடுவிக்க கூடும். நீங்க இந்த காலவெளி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்புக்குரிய தேவ ஜனமே, நிதானித்து பாருங்கள். தோல்விகள் வரும்போது நிதானிங்க, பலவீனம் வரும்போது நிதானிங்க, பிரச்சனைகள் வரும்போது நிதானிங்க, மனிதர்கள் விட்டு விலகும் போது நிதானிங்க. சோதனை நேரத்தில் நீங்கள் அதற்கு ஏற்ற விதமாக நீங்கள் செயல்பட துவங்காதீர்கள். உங்கள் இருதயத்தில் வேறு ஒரு தவறான முடிவு செய்யாதீர்கள். உங்கள் வாயினால தவறான வார்த்தைகளை நீங்கள் பேசிவிடாதீர்கள். மனம் பதறாமல் இருங்கள் என்று பிரசங்கி சொல்கிறதை வாசிக்கிறோம் இல்லையா? நீ தேவாலயத்துக்கு போகும் பொழுது உன் நடையை காத்துக்கொள். மனம் பதறி பேசின, அப்படியே டங் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன செய்யாத, சொல்லக்கூடாது. நிதானம் ரொம்ப தேவை. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்வாயானால், சகித்துக் கொள்வாயானால், நீ நிதானித்து அறிவாயானால், அங்கே உனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அல்லேலூயா. அங்கே ஒரு மாற்றம் கிடைக்கும். அங்கேதான் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். அற்புதம் எங்கெல்லாம் நடந்தது, அங்கெல்லாம் நடந்ததுங்க. எலியா மிகப்பெரிய மிராக்கிள் செய்தார் கர்மேல் பர்வத்துல. ஆனா வந்தது என்னங்க? மிகப்பெரிய சோதனை. அவர் தலை துண்டிக்கப்படும்படியான சோதனை. ஆனால் எலியா நிதானித்து பார்த்தார். தேவன் செயல்படுவார் என்று விசுவாசித்தார். எல்லா இடங்களிலும் நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். நீங்கள் நிதானித்து பார்த்தால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறது நீங்கள் உணர முடியும். அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவ ஜனமே, ஆவிக்குரியவர்களாய் நாம் எல்லாவற்றையும் நிதானித்து அறிந்து வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே எபிரேயர் 11:26 வாசிக்கும் பொழுது நம்முடைய முற்பிதாக்கள் அவர்கள் இக்காலத்தில் வருகிற இந்த பாடு அல்ல, இனி வரும் பலனுக்காக பாருங்க, இந்த நிந்தை இது ஒரு பெருசு அல்ல, நான் அடைய போகிற பாக்கியம் மிக பெரிதானது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட எபிரேயர் அதான் சொல்லுகிறது, அவர் நமக்கு முன் இருக்கும் என்னங்க அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். அருமையான தேவ ஜனமே, முன்னோர்கள் பாருங்க, அந்த பாடுகள் மத்தியிலே, கஷ்டங்கள் மத்தியிலே வாழ்ந்தாலும், ஏன்னா இனி வரப்போகிற மகிமை எதிர்நோக்கி அந்த நிதானம் நமக்கு தேவை. இதல்ல, இதை பார்க்கல மேலான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. தேவன் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நிதானத்திற்கு நாம் இடம் கொடுப்போமானால் நித்திய அந்த அல்லேலூயா பரம ராஜ்யத்துக்குள்ளே, அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நாம் போவதற்கு நாம் இங்கேயே பக்குவப்படுத்தப்படுகிறோம். இம்மையிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளா இருப்போம், மறுமையிலும் நாம் மகிழ்ச்சியோடு பயணிப்போம். ஆகவே அருமையான தேவ ஜனமே, நிதானித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், ஆகவே பின்னும் ஒரு நாள் என்று அவர் சொல்லுகிற அதற்கான ஒரு விளக்கத்தையே அங்கு அப்போஸ்தலனாகிய அவர் பவுலுக்கு விளக்கம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே வேறொரு நாளை அவர் வைத்திருக்கிறாரே, அந்த வேறொரு நாள் தான் நாம் பரலோக ராஜ்யத்தை அடைய போகிற அந்த நாள், கர்த்தர் வருகிற அந்த நாள். அந்த நாளுக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் வழியில் அழிந்து போகக்கூடாது, கர்த்தரை கோபப்படுத்தக்கூடாது. நாம் மிக ஜாக்கிரதையாக இருந்து அந்த ராஜ்யத்தை அடைவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ளும். உலகம் பலவாறு போய்கொண்டிருக்கிறது, பல சூழ்நிலைகளை எதிர்கொண்டிருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, ஒரு நாளும் இருதயத்தில் நாம்
ஸ்திரமில்லாமல் எகிப்தை அவர்கள் திரும்பி பார்த்தது போல நாம் திரும்பி பார்க்க கூடாது. 1905ஆம் வருஷத்திலே வெல்ஸ் எழுப்புதல் வந்தபோது, வெல்ஸ் எழுப்புதல் அந்த குழுவினர் இந்தியாவை நோக்கி தேவன் வழி நடத்தின போது ஒரு ஊழியம் செய்யும்படி ஒரு மிஷனரி குழுவினர் வந்தார்கள். அந்த மிஷனரி குழுவினர்கள் இந்தியாவுடைய நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற அசாம் என்கிற ஒரு மாநிலத்துக்கு சென்று மலை ஜாதி மக்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் ஆரம்பித்தார்கள். அருமையான தேவ ஜனமே, இந்த வெல்ஸ் எழுப்புதல் குழுவினர் அந்த அசாமில் அந்த செய்த ஊழியத்தில் முதலாவதாக மிஷனரிகள் எல்லாம் தாக்கப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி சென்றவர்களை அவர்கள் கொலை செய்து போடுகிற ஒரு கொடூர குணமுள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கண்ட ஒரு காட்சி என்ன தெரியுமா? அவருடைய வீடுகளில ஒவ்வொரு வீடுகளும் எலும்பு கூடுகள், எலும்பு மண்டை ஓடு இருக்குமா. எத்தனை மண்டை ஓடு ஒரு வீட்டில் இருக்குதோ அவன் தான் பெரியார். மனிதனை கொன்று அவருடைய மண்டை ஓடுகளை மாட்டி வைத்திருப்பாங்க. அவ்வளவு கொடுமையான ஆட்கள். நறுமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த கொடூரமான மக்கள் மத்தியிலே இயேசுவை அறிவித்த போது எதிர்ப்புகள் வந்தது. மிஷனரிகள் கொல்லப்பட்டார்கள். இத்தனை போராட்டத்தின் மத்தியில ஒரே ஒரு அந்த மனிதன், அந்த காட்டுவாசி மனிதன் ஒருவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அவன் ஏற்றுக்கொண்ட பின்பு அந்த குடும்பத்தை அந்த காட்டுவாசியுடைய தலைவன் அவர்களை மிஷனரிமார்கள் எதிர்க்க துவங்கினார்கள். நீங்கள் திரும்பவும் நம்முடைய குல தெய்வங்களை வணங்க வேண்டும், இதை வணங்க வேண்டாம் என்று அவர்களை எச்சரித்தான் அந்த தலைவன். ஆனாலும் மிஷனரிமார்கள் அவர்களுக்கு சொன்ன அந்த காரியங்களை அவள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு சரியாய் தேவனை புரிந்து கொண்டதுனால அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க ஒரு காலம் என்ன செய்ய மாட்டோம், பின்வாங்க மாட்டோம். இவர் தான் ரட்சகர், இவர் தான் தெய்வம், இவருக்கு தான் நாங்க வாழ்வோம். எங்களை கொண்டு போட்டாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், நாங்க பின் திரும்பி பார்க்க மாட்டோம். அவங்க சொன்ன அந்த வார்த்தை தான் இன்னைக்கு உலகம் முழுதும் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க சொன்ன, I have decided to follow Jesus. நான் இயேசுவின் பின்ன போக துணிஞ்சிட்டோம், இனி நாங்கள் பின் திரும்பி பார்க்க மாட்டோம், நாங்கள் இனி பின் திரும்பி பார்க்க மாட்டோம் என்று சொன்னார்கள். நர்மையான தேவி ஜனமே, அவருடைய மனைவி, அவருடைய கணவர், பிள்ளைகள் ஒவ்வொன்றாக அவள் அம்பு எய்து கொன்று அவர்களை கொல்லும்படியாய் ஒவ்வொன்றாய் நடந்தது. ஆனாலும் அவர்கள் பின் திரும்பவில்லை. நான் அசாமில் அதன் பின்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரிவைவல், அங்க ஏராளமான மக்கள் தேவனை ஆராதிக்கிற மக்களாய் மாறினாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் அங்க சொல்லப்பட்ட அந்த பாட்டு, அந்த வார்த்தை தான், நாங்க இயேசுவின் பின்னே போக துணிந்தோம், பின் திரும்பி பார்க்க மாட்டோம். இதுவரைக்கும் அவர் அந்த அசாம்ல ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வார்த்தை, இந்த பாடல் உலகம் முழுவதும் தொனித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் இதை சொல்கிறேன், உங்கள் இருதை வழிவி போகிற இருதயமா இருக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவரை விட்டு விடுகிற மக்களா இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களை நிதானித்து பார்க்காதபடி அவசரப்படவும் கூடாது. தேவச்சனமே, ஆகவே தேவன் நமக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களை பொறுமையா இருந்து தேவன் நமக்கு பலன் அளிப்பார் என்று நாம் அதுவரைக்கும் காத்திருந்து விசுவாசத்தோடு நாம் இந்த பூமியில வாழ்வோம், கிறிஸ்துவை இந்த பூமியில வெளிப்படுத்துவோம். நான் சொன்னேன் அல்லவா, இனிவரும் நாட்களே நம்முடைய வாழ்க்கை தான் மற்றவர்களுக்கு சுவிசேஷமாய் போகிறது. அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கை வெற்றிகரமாய் பிடித்து மறுமையிலே மகிமைக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். ஆகவே தான் சொல்கிறேன், நான் இனி பின் திரும்பி பார்க்க மாட்டேன், இயேசுவின் பின்னே நான் போக துணிந்து விட்டேன், இனி பின் திரும்பி பார்க்க மாட்டேன் என்கிற ஒரு எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆகவே அந்த இளைப்பாதலுக்குள் நாம் போக வேண்டுமானால் வேறெங்கும் பார்க்காதீர்கள், உறுதியாய் இருங்கள், உறுதியை இழக்காதீர்கள், இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், அவரையே விட்டு விடாதீர்கள், நிதானித்து பாருங்கள். உங்களை நீங்களே நிதானித்து அல்லது சோதித்து உங்கள் பொறுமையை நீங்கள் பரீட்சித்து பாருங்கள். இந்த 5 காரியங்கள் நீங்கள் கைக்கொள்வேன் என்று சொன்னால் இளைப்பாறுதலுக்குள்ளே போவதற்கான ஒரு வாய்ப்பை தேவன் உங்களுக்கு தருகிறார். ஆகவே ரட்சிக்கப்பட்டோம், சபைக்கு வந்தோம் என்பது பெரிதல்ல, நீங்களும் அதை இழந்து போகாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே நாம் அப்படி எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்காக காணிக்கை செலுத்துவோம்.
have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, 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 no turning back. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இடைப்பட்டதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். காலையிலே தேவ ஆராதனையிலே தேவன் மகிமையாய் வெளிப்பட்டார். தேவனுடைய வார்த்தை கொண்டு நம்மோடு கூட ஆண்டவர் பேசினார். ஜீவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட துவங்கியது. இந்த நாளிலே நாம் அந்த இளைப்பாதற்குள் பிரவேசிப்பதற்கு நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். முற்பிதாக்கள் எழுந்து போனது போல் நாம் இழந்து விடாதபடி நம் இருதயத்தை ஸ்திரப்படுத்திக் கொண்டு ஜாக்கிரதையாக இருந்து நிதானத்தோடு கூட இருந்து வேறொன்றும் பார்க்காதிருந்து உறுதியாயிருந்து வழிவிப்பவர் இருதயமுடையவளாயிராமல் ஸ்திரமுள்ள இருதயமாயிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புதிய அந்த பிள்ளைகள் காணிக்கூட்ட கரங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மென்மேலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்தும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Amen, amen, hallelujah, amen, hallelujah, amen, hallelujah, amen, hallelujah, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் நினைக்கும் வழி நடத்துதலும் சமாதானம் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடு கூட என்றிருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.